என்னோடய வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட்டை பார்த்தது இல்லைங்க. இந்த ஏர்போர்ட் வந்து ப்ரைவேட் ஜெட்டுக்கான ஒரு சின்ன ஏர்போர்ட்டு. சுற்றிலும் ஒரு வேலையே இல்லைங்க. அழகாக அந்த தண்ணியில் குதிச்சாலே அப்படியே அங்கிட்டு போய் வந்துட்டு ஏறிடலாம் போல், அப்படியே ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் அந்த வீடியோ எடுக்கும்போது இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடியாக இருந்தது. நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு நான் ஃப்ளைட் எங்கே பார்த்தேன்னா அந்த மதுரை தாங்க கூட்டி போனாங்க. ஒரு டூர் மாதிரி கூட்டு போயிருந்தாங்க. ஒரு 4 இடம் சொன்னாங்க. இது எப்போ நான் ஒரு 6வது படிக்கும்போது மதுரை பால் பண்ணேன், ஆவின் பால் பண்ணேன். அதுக்கப்புறமேல்ட்டு இந்த மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், அப்புறம் ஏர்போர்ட்டுன்னாங்க. ஏர்போர்ட்டுன்னு சொன்னேன்னா நான் சரி ஃப்ளைட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு காமிப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி இல்லை, வெளியே ரோட்டோரமாக நிப்பாட்டிட்டு இதுதான் ஏர்போர்ட், இதுதான் ஃப்ளைட்டு நாங்கள் போன நேரம் பார்த்தா ஃப்ளைட்டு வரவே இல்லைங்க. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு ஃப்ளைட் அவ்வளோக்கு இல்லை. இப்போ தான் வந்துட்டு மதுரையில் நிறையா கொஞ்சம் பிஸியாக இருக்குது. என்ன மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் ஏமாந்தவங்க வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்க்கு வாங்க, அவங்கள எப்படிலாம் ஏமாத்தணும்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ. இந்த ஃப்ளைட் வந்துட்டு எப்படி வேகமாக பறக்கும் அது மாதிரி என்னோடய கான்ட்ராக்ட்டு வேகமாக போயிடணும். ஸோ இன்னும் 7 மாதம் இருக்குது. 7 மாதத்துக்கு அப்புறமேல் தான் இந்தியா வரணும், வீட்டெல்லாம் பார்க்கணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் வந்துடும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.